ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுன்றாய்ங்க. காலையில எந்திரிச்சோனே, உடனே ரொம்ப பேர் செய்ற வேல. ஃபோன் எடுத்த உடனே சார்ஜர் போடுவாங்க. அதில வந்திருக்க மெசேஜ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் WhatsApp செக் பண்ணுவாங்க. YouTube பார்ப்பாங்க. என்னமோ செக் பண்ணுவாங்க. நீங்க எடுத்து ஃபோன எந்த ஆப்ஸுக்கு போறதுக்கு முன்னயும் ஃபோன தட்டுனோனே, நெறைய செய்தி வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஃபோன்ல செய்தி வரும். வர செய்தியெல்லாம் 95% வந்து மட்டமான செய்தியா தான் இருக்கும். நல்ல செய்தி ரொம்ப குறைவு. வருது, ஆனா ரொம்ப குறைவு. எல்லாம் மட்டமான செய்தி, கெட்ட செய்தி. காலையிலேயே ஒரு மட்டமான செய்திய கேட்டீங்கன்னா, அப்படியே பேர்ன் ஆயிரும். நல்ல மூடோட எந்திரிப்பீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு, ஒரு நல்ல செய்திய பார்த்தா அதனால தான் சொல்றது காலையில ஃபோன் எடுக்கக்கூடாது. காலைல எந்திரிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்திருங்க. வர செய்திலாம் என்ன ரொம்ப உற்சாகம் குடுக்குற செய்தியா? சந்தோஷமான செய்தியா? இல்லையே! ம். இல்லையே! எடுத்தாக்க அ அமெரிக்க எம்பசி முன்னுக்கு கொடியரிக்கிறானுங்க. அந்த செய்தி. இல்ல நடு ரோட்ல கொடிய போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த செய்தி. அப்புறம் அங்க திருட்டு, இங்க சூடு, அங்க அ கொ மர்டரு. தமிழ்ல சொல்றதுக்கு எனக்கு தமிழ்ல சொன்னா அது கொடூரமா தெரியுது. தமிழ்ல கோ அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னா அது ரொம்ப கொடூரமா தெரியுது. ஸோ மர்டர்ன்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்க. அப்புறம் அங்க போகும்போ, அங்க போகும்போ, அங்க போரு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை. என்னென்னமோ கெட்ட கெட்ட செய்தியா வந்து உங்க மூட அவுட் பண்ணிருது. காலையில். ஓகே. ரொம்ப எல்லாம் தீபாவளி சந்தோஷத்துல, தீபாவளியோட கொண்டாட்டத்துல எல்லாம் போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி கெட்ட செய்திலாம் தேவையா? யோசிச்சு பாருங்க. ம். தேவையா? ஸோ எனக்கும் TikTokலாம் வந்துருந்துச்சு. யுஎஸ்ல யுஎஸ் எம்பசி முன்ன கொடி எரிக்கிறது. அப்புறம் நடு ரோட்ல அமெரிக்கா கொடிய போட்டு வைக்கிறது. அப்புறம் பலஸ்தீன் மக்கள் படுற அவதிகள். பலஸ்தீன் மக்கள் படுற அவதிகள் ஓகே. எனக்கும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் தோணுது. அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அத செய்வோம். ஓகே. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல எனர்ஜி அனுப்பலாம். அவங்களுக்காக ஓரளவு எல்லாம் தேறிட்டு வருது. ஆனா, அங்க நடக்கிற அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. பலஸ்தீன்ல, அப்புறம் நம்ப நாட்டிலேருந்து போன ஆக்டிவிஸ்ட் 10 பேர கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கப்பலோட, அப்படியே கப்பலோட நடுக்கடல்லே கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இஸ்ராயல் போர் வீரர்கள் போர் வீரர்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? போர் வீரர்கள். கொண்டு போயிட்டாங்க. ஆனா நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. ஓகே. பேச்சுவார்த்தை நடத்தி நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. சந்தோஷம். பிரார்த்தனைகள் நல்லபடியா நிறைவேறுச்சு. ரொம்ப பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஓகே. மலேசியால மலேசிய மக்கள், மண்ணின் மைந்தர்கள், சீனர்கள், தமிழர்கள், நாயக்கரவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணி, எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி நம்ம நாயக்கர் நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க. நெறையா பிரச்சனைகள் இருக்கு உலகத்துல. ஸோ, அதுக்காக ஒரு கொடிய போட்டு மதிக்கணும். அந்த இதெல்லாம் செய்றதுனால என்ன நன்மை? சொல்லுங்க. மேற்கொண்டு பிரச்சனைகள் அதிகமா தான் ஆகும். ஓகே. டொனால்ட் ட்ரம்ப் தாரிஃப் போட்டா, அது போட்டா அதனால யாருக்கும் திருப்தி இல்ல. அதெல்லாம் வந்து வேற விதத்துல நீங்க வெளிப்படுத்தலாம். நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. வேற விதத்துல வெளிப்படுத்தலாம். இந்த மாரி செய்றதுனால நடு ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு, கொடிய போட்டு எரிச்சுக்கிட்டு, நெருப்ப வச்சு இந்த மாரி செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஒரு சில பேருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க
அவங்களோட மனசுல திருப்திய காட்டுறாங்க. ஓகே. நல்ல விஷயம். ஆனா அவங்க காட்டுற முறை சரியில்ல. காட்டுற முறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். எனக்கும் ஏதோ செய்யணும்னு தான் தோணுது இதுக்கெல்லாம். காட்டுற முறை நல்ல விஷயமா? ஓகே. அவங்க மட்டும் இல்ல. இன்னும் நெறைய பேரு டெய்லி அழுவுறாங்க. அலுவல் டெய்லி அலுவல். ஒவ்வொரு நாளும் இவ்ளோ பிரச்சனை. காலைல எந்திச்சு ராத்திரி வரைக்கும். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், கடன் பிரச்சனை, பேங்க்கு போணும், வேலைக்கு போணும், டியூஷனுக்கு போணும், யூனிவர்சிட்டி போணும், அ பிசினஸ்க்கு போணும், மீட்டிங் போணும், போணும், அதுக்கு போணும், இதுக்கு போணும், எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அவ்ளோ வேலைக்கு இடையிலயும் இந்த பிரச்சனை. நடு ரோட்ல. இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தனியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. நீங்க TikTokல வெளிப்படுத்தலாம், YouTubeல வெளிப்படுத்தலாம், Facebookல போடலாம். ஓகே. Instagramல போடலாம். அவங்களுக்காக பேசுங்க. அங்க போட்டு கொடிய எரிச்சுக்கிட்டு, அப்புறம் நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு, ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு, மத்தவங்களுக்கு இடையூறு குடுத்துக்கிட்டு இருந்தா, இங்கேயும் குழப்படி உண்டாயிரும். ஓகே. இத வந்து பள்ளிக்கூடங்களுக்குலாம் கொண்டு போகக்கூடாது. பள்ளிக்கூடத்தில பிள்ளைங்க வந்து சந்தோஷமா படிச்சு, அவங்களோட எதிர்காலத்துக்காக நல்ல எதிர்காலத்த நோக்கி போயிட்டு இருக்கிற இடம். ஸோ, அத பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. இது பிள்ளைங்க மனசுல இதெல்லாம் நுழைக்கக்கூடாது. அவங்க உலகம் வேற. நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் அத. ஓகே. அடால்ட்ஸ் தான் அத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அடால்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா யோசிக்கணும். நீங்க அந்த உங்களோட அந்த அந்த கிரட்ஜ் பழிவாங்குற உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே. யுக்ரைன், ரஷ்யால வந்து போர் நடக்குது. அவங்களுக்கும் நம்ப பேசலாம். ஓகே. எல்லாமே மனுஷங்க தான். ஒரே ரத்தம். ஒரே ரத்தம், ஒரே காத்து, ஒரே பூமி. நெறைய சொல்லியிருக்காரு. மறந்துருது. மனுஷனுக்கு அதான் பிரச்சனை. மறந்துருது. ஓகே. TikTokல இதெல்லாம் வந்துச்சு. பார்க்கும்போது நல்ல மூடுல போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பரபரப்பா, அப்படியே பதட்டமாயிருவீங்க. மூட் அவுட் ஆயிரும். என்னடா இது இப்படிலாம் நடக்குது? கடுப்பா இருக்கு. தீபாவளி நேரத்தில இதெல்லாம் பார்க்கணுமா? தேவையா? ஓகே. TikTok பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயங்கள். அத வேற விதமா கொண்டு வாங்க. அன்பா, சப்போர்ட்டிவா, பாலஸ்தீன் மக்களுக்கும் சப்போர்ட்டிவா, யுக்ரைன், ரஷ்யா மக்களுக்கும் சப்போர்ட்டிவா, யு உலகத்தில உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சப்போர்ட்டிவா, அன்பா, பாசமா, எல்லாருக்கும் எல்லாரையும் உற்சாகப்படுத்துற மாரி TikTok பண்ணலாம். ஓகே. Facebookல போடலாம். YouTubeல பண்ணலாம். சரியா? ஓகே. அது மட்டும் இல்ல. உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கு. அப்படியே இங்கேருந்து ஒரு பர்சனல் ஜெட் ஜோக்கான ஒரு அ மெர்சிடிஸ் பென்ஸ் ஜெட்ல இப்ப பறந்து போய் இந்தியாவுக்கு போவோம். சுத்தி பார்ப்போம். இந்தியால ஒரு அரசியல்வாதி கூட்டத்தில பேசிட்டு இருக்கும்போது 40 பேரு 40 பேரு மூச்சு திணறி சஃபோகேஷன் போய்ட்டாங்க. காலமாயிட்டாங்க. மூச்சு திணறி. அது யாரும் உங்களுக்கு தெரியும். நம்ம நடிகர் தான். இளைய தளபதி விஜய். நடிகர், அரசியல்வாதி, நாட்டு ஓகே. நடிகர், அரசியல்வாதி, இந்த தலைவர்கள், மந்திரிகள் இவங்கலாம் வந்து அவங்க வேலைய செய்றாங்க. அவங்களுக்காக 40 பேரு உயிரிழக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி? எப்படி அந்த பேச்சுவார்த்தை, அந்த ஸ்பீச் அங்க நடக்கும்போது, அவங்க மேடையில கூட்டத்தில பேசும்போது, அரசியல்வாதி பேசும்போது, ஒரு நடிகர் பேசும்போது, பாதுகாப்பு இல்லாம அவங்க இருந்தாங்க. அதெல்லாம் நெறைய நம்ம கேள்வி கேட்கலாம். அங்க என்ன நடந்துச்சு? எது பொய்? எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. நம்ம இங்க இருக்கோம். இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். செய்தியில வர்றது தான் நமக்கு தெரியும். செய்தியில போடுறது, டிவியில கேட்கறது, மத்தவங்க பேசுறது தான் நமக்கு தெரியும். நம்ம 1000 பேசலாம். நான் பேசலாம், நீங்க பேசலாம், அவங்க பேசலாம், இவங்க பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க பேசலாம், எதிர்த்த வீட்டுக்காரங்க பேசலாம், அரசியல்வாதிங்க பேசலாம், நண்பர்கள் பேசலாம், குடும்பத்தில உள்ளவங்க பேசலாம். 1000 பேசலாம். அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஸோ, ஆனா செய்தியில நான் பார்த்தேன். 40 பேரு கஷ்டப்பட்டு மூச்சு திணறி போயிட்டு இருக்காங்க எல்லாம். அவ்வளோ போராட்டம் நடக்குது. ஏன் நடிகருக்காக
போய் அந்த மாதிரி அநியாயமா உயிரை விடணும். உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு. ஓகே. அது அங்க நடந்தது. இந்தியால நடந்தது. அத பத்தி நம்ம கவலை இல்லன்னு சொல்றீங்களா? இப்ப அமெரிக்க எம்பசி வந்து கொடி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க எம்பசி கொடி இங்க நம்ம மலேசியால யார் செய்யணும்? ஓகே. நல்ல விதத்துல வெளிப்படுத்தலாமே. ஏன் நடு ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு மனுஷனுங்க. நம்மலாம் மனுஷனுங்க. கொஞ்சம் அட்வான்ஸா யோசிப்போம். ஏன் மிருகங்கள்லாம் அவ்ளோ நல்லா அட்வான்ஸா யோசிக்குது. எப்படி எப்படியோ புத்திசாலித்தனமா இருக்குது. அந்த பாட்டே இருக்கு. ஆ "கோழிய பாரு காலை விழிக்கும், குருவிய பாரு கோழிய பாரு காலை விழிக்கும், குருவிய பாரு சோம்பலை பறக்கும், காக்கைய பாரு கூடி பிழைக்கும்" அப்படின்னு பாடுறாங்க. ஆனா, அப்படின்னு பாடிட்டு, ஆனா அங்க வந்து கொடிய வந்து எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியலையே. சரியா? அதான் சொல்றேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட சிந்தனை, என்னோட ஐடியா என்னன்னா, இத வேற விதமா கொண்டு போலாம். ஓகே. வேற விதமா கொண்டு போலாம். இந்த மாரி கொடியெல்லாம் எரிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம நாடு அமைதியான நாடு, சுபிட்சமான நாடு. நெறையா டூரிஸ்ட்லாம் வந்து இங்க இறங்குறாங்க. எக்கானமிக்கு அது ஒரு பூஸ்ட் பண்ணும். அவங்க இங்க வந்து இங்க பார்த்துட்டு போய் பெருமையா சொல்லணும். அவங்க இங்க சுத்தி பார்த்துட்டு நம்ம மலேசியா நாட சுத்தி பார்த்துட்டு, பெருமையா நம்ம பொறந்த மண்ண போய் பெருமையா வெளிய சொல்லணும். அப்போ இன்னும் நெறைய பேர் வருவாங்க. ஓகே. ஓகே. இங்க நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நெறைய பிரச்சனை இருக்கு. விலைவாசி பிரச்சனை, என்ன பிரச்சனை, சரியா? நெறைய பிரச்சனை இருக்கும்போது, இந்த பிரச்சனைலாம் அத பத்தி நம்ம பேசி தான் ஆவணும். உலகத்துல நம்ம சுத்தி அநியாயம் நடக்கும் பேசலாம். வேற விதமா பேசலாமே. டிக்டாக் பண்ணுங்க. நல்ல விதமா பண்ணுங்க. இன்னும் டிக்டாக்ல வந்துருச்சு. ஒருத்தர் வந்து எண்ணெய பத்தி பேசியிருந்தாரு. அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஃபோன் பாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு வந்து டிக்டாக் இது. எனக்கு வந்தது. நானும் போய் கண்டுபிடிச்சு, செய்திய திரட்டிட்டு, அப்படியே கப்பல் ஏறி போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு வரல. எனக்கு வந்துச்சு. என் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துச்சு. அத தான் சொல்றேன். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஃபோன் வைக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அது சட்டப்படி குற்றம். சட்டம் கடுமையா இருக்கு. கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இப்ப பெட்ரோல் ஸ்டேஷன்ல எல்லாரும் ஃபோன வச்சு தான் எண்ணெய் ஏசி பண்றாங்க. ஏன்னா, அந்த ஆ சப்சிடி குடுத்துருக்காங்க எண்ணெய். எண்ணெய் வந்து ஃப்ரீயா ஊத்துறதுக்கு. இத்தன வெள்ளிக்கு ஊத்திக்கலாம். இத்தன வெள்ளிக்கு நீங்க தம்பா பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நீங்க கட்டணும். இத்தன வெள்ளிக்கு ஃப்ரீ. சரி ஒரு 20 வெள்ளிக்கு ஃப்ரீ. கூட போச்சுன்னா, நீங்க 10 வெள்ளி அங்க நீங்க கட்டணும். ஓகே. நல்ல விஷயம். சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே. இது நல்ல விஷயம். கை தட்டுவோம். தலைவர்களுக்கு, அரசாங்கத்துக்கலாம். நல்ல விஷயம் தான். உதவியா தான் இருக்கு. ஆனா, பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஃபோன் வாங்கிக்கூட சொல்லியிருக்கீங்க. இப்ப மட்டும் வெடிக்காதா? அப்படின்னு அவரு கேட்கிறாரு. இப்ப மட்டும் வெடிக்காதா? இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப வெடிக்காதா? நியாயமான கேள்வி தான். ஓகே. அந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள கொண்டு வரும்போது, ஃபோன்ல நல்ல நல்ல செய்தி வரும். காலைல எந்திச்சு எல்லாரும் நல்ல நல்ல செய்தி பார்க்கும்போது, அவங்க மூட் வேற மாரி இருக்கும். ஸோ எல்லாம் அந்த அலைகள், அந்த வைப்ரேஷன் மாறும். வைப்ரேஷன் எல்லாமே வைப்ரேஷன் தான். மாறும். நல்ல நல்ல செய்தியா கேளுங்க. நல்ல நல்ல செய்தியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல விஷயத்த ஒரு மத்தவங்களுக்காக பேசுறீங்க. மத்தவங்களுக்காக நியாயத்த நீங்க பேசுறீங்க. அவங்கனால முடியாதத நீங்க பேசுறீங்க. நல்லபடியா அத கொண்டு வாங்க. இதோ இப்ப நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் ஃபோன்ல. அத அப்படி கொண்டு வாங்க. TikTokல கொண்டு வாங்க. Instagram எல்லாம் நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன் அத பார்த்தோனே அப்படியே எப்படி இருக்கு உங்களுக்கு? நெருப்பு எரியுது அங்க. இது நம்ம நாடு. நம்ம பொறந்த நாடு. நம்ம பொறந்த நாட்ட நம்பளே மதிக்கலன்னா, நம்ம பொறந்த இந்த மலேசிய திருநாட நம்பளே மதிக்கலன்னா, நடு ரோட்ல அடுத்தவன் கொடிய போட்டு எரிச்சா, அந்த கொடி அது வெறும் துணி. அத எரிச்சு என்ன பண்றது? அத எரிச்சு ஒண்ணும் இல்ல. அங்க அங்க அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நீங்க பேசல. அவங்களுக்காக ஒண்ணுமே நீங்க பேசல. கொடிய போட்டு எரிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. நடு ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இடையூறா இருக்கு. ரொம்ப தடங்கல். ரொம்ப பிரச்சனை. பிரச்சனைக்கு மேல இருக்கிற பிரச்சனை போதும். ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொண்டு வரீங்க? அதுதான் சொல்றேன். அதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னாலயும் இருக்க முடியும். யாரும் என்னால செஞ்சுட்டு போட்டோம். யாரு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு என்ன கவல?
நான் டெய்லி என் பிசினஸ்க்கு போறேன், என் வேலைக்கு போறேன். என் குடும்பம் நடக்குது. எனக்கு சாப்பாடு கிடைக்குது. எனக்கு நல்ல நல்ல துணி கிடைக்குது. எனக்கு தங்க வீடு இருக்கு. எனக்கு பிசினஸ் இருக்கு. அப்ப காசு இருக்கு. சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அது இருக்கு, இது இருக்கு. அது எனக்கு என்ன கவலை? நான் எதுக்கு கவலைப்படணும்? எல்லா பிரச்சனையும் கடைசியில நம்ம காலடியில தான் வந்து நிக்கும். நம்ம காலடியில வந்து நிக்கும். இல்ல, இல்ல. நம்ம மூஞ்சில வந்து விடியும். மூஞ்சிக்கு நேரா, அந்த மூக்குக்கு நேரா வந்து விடியும். ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மை பாயிண்ட் இஸ் என்ன சொல்ல வரேன்னா, விஷயத்த அழகா கொண்டு வந்து சேருங்க. மாத்தலாம். முடியும். வன்முறை இல்ல. வன்முறையால மாத்த முடியாது. வெறுப்புக்கு வெறுப்பு உலகமே வெறுப்பு கடை மாறிரும். நல்லா கேளுங்க. வெறுப்புக்கு வெறுப்பு தான் பதில்னா, உலகமே வெறுப்பு கடை மாறிரும். ஓகே. ஒருத்தன் அவன் கண்ண குருடாக்கிட்டான்டா, இன்னொருத்தன் கண்ண ஒருத்தன் அவன் கண்ண குருடாக்கிட்டான்னா, இன்னொருத்தன் கண்ண நான் அவன் கண்ண குருடாக்கணும் அப்படின்னு போனாக்கா, உலகமே குருடாயிரும். ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. An eye for an eye, the whole world goes blind. An eye for an eye, the whole world goes blind. ஸோ எல்லாத்துக்கும் பழி வாங்கிட்டு, பழி உணர்வு, பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் காட்டாம நல்லபடியா கொண்டு வரும். வெறுப்பு காட்டினீங்கன்னா வெறுப்பு தான் வளரும். பழி உணர்வு காட்டினீங்கன்னா பழி உணர்வு தான் வளரும். இது அனுபவம். அனுபவத்திலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. சொல்றதுக்கு வயசு பத்தாது தான். என்ன பண்றது? ஓகே. வயசு பத்தா என்ன சொல்றீங்க? ஓ ரொம்ப ரொம்ப சின்ன பையனா இருக்கலாம். ஓகே. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா, ஆளு சின்ன பையனா இருந்தாலும், மனசு பெருசு. ஸோ எல்லாருக்கும் அந்த விஷயம் போணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். வெறுப்புக்கு வெறுப்பு காட்டாதீங்க. வெறுப்பு காட்டுறாங்களா? அன்பு காட்டுங்க. உங்களை வெறுக்கிறாங்களா? அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க. வெறுத்தவங்கள விட்டு தள்ளுங்க. வெறுக்கிறவங்கட்ட அன்பு காட்டுங்க. அவங்க காட்டலையா? உங்கள்ட்ட அன்பு காட்டுறவங்கட்ட காட்டுங்க. ஸோ, ஒருத்தன் காயப்படுத்திட்டான்னா, அவனையும் நம்ம 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 காயப்படுத்தணும். நான் இப்படியே காயப்படுத்திட்டே போனா, உலகமே காயமாயிரும். உலகமே சாச்சாட்டாயிரும். உலகமே உண்டுட்டாயிரும். ஸோ, அன்பு. அழகான முறையில சொல்லலாம். ஓகே. நம்ம தான் செய்யணும் அத. வேற யாரும் செய்ய போறதில்ல. நம்ம தான் செய்யணும். அந்த கொடிய எரிச்சு, அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி, அந்த ரோடு ஜாம் பண்ணி, அப்புறம் ஃபோன் அடிச்சு, சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி, வன்முறை பண்ணி, வன்முறைக்கு வன்முறை, 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 வன்முறை. அன்புக்கு அன்பு, 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 அன்பு. பாசத்துக்கு பாசம், 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 பாசம். ஓகே. அதில ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல நல்ல செய்தியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலையில கெட்ட செய்தியா தேடி எடுக்காதீங்க ஃபோன்ல. சரியா? காலையில ஃபோன்ல எந்திச்சோனே ஃபோன தொடாதீங்க. காலைல எந்திச்சோனே கொஞ்ச நேரம் சந்தோஷமா உட்காந்து சாமிலாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் உங்க காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜர் போட்டு எடுத்து பாவிங்க. ஃபோன் பாய்க்க தான். பாவிங்க. கெட்ட செய்திலாம் பார்க்காதீங்க. கெட்ட செய்தியில ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதான் சொல்றேன். கெட்ட செய்தியில ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நல்ல நல்ல செய்தி தான். பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த நேரத்தில இந்த பிரச்சனை தேவையா? படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த பிரச்சனை தேவையா? சுபிட்சமான நாடு. பல இன மக்கள் வாழ்ற நாடு. நம்ம மலேசியா நாடு. நம்ம எப்படி இருக்கணும்? பல இன மக்கள் வாழ்றோம். எப்படி இருக்கணும்? ஓகே. அமெரிக்கால நடக்குதுன்னா, அது அவங்க பிரச்சனை. அங்குள்ள மக்களுக்கும் சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும். ஆசை. ஆனா ஒரு சில பேர் ஆர்ப்பாட்டம் பண்றவங்க ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க நோக்கம் நல்லதா இருக்கலாம். அவங்க பண்ணட்டும். அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்ல. நம்மளே மாத்திக்கலாம். நம்ம வேற வழியில கொண்டு வரலாம். நல்ல நல்ல விஷயங்கள டிக்டாக் பண்ணுங்க. முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள அனுப்புங்க. ஓகே. உங்க இஷ்டம். நீங்க கெட்ட விஷயத்த அனுப்புறீங்களோ, நல்ல விஷயத்த அனுப்புறீங்களோ உங்க இஷ்டம். முடிஞ்சா 95% நல்ல நல்ல விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Instagramல நல்ல விஷயங்கள போடுங்க. Facebookல நல்ல விஷயங்கள போடுங்க. நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம். எல்லாம் நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம். Twitterல போடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள அனுப்புங்க. பார்க்குறதுக்கும், கேட்கறதுக்கும், உங்களை லைக் பண்றதுக்கும், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் ஆள் இருக்கு.
நெறைய ஆள் இருக்கு. நெறைய பேர் காத்திருக்காங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும். நெறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. போட்டு நல்ல நல்ல செய்திய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா. Instagramல போடுறாங்க. Facebookல போடுறாங்க. Twitterல போடுறாங்க. YouTubeல போடுறாங்க. WhatsAppல போடுறாங்க. நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கெட்டத குறைச்சுக்கங்க. நல்லத ஏத்திக்கங்க. கெட்ட வைப்ரேஷன குறைச்சுக்கங்க. நல்ல வைப்ரேஷன கூட்டிக்கங்க. ஓகே. அன்ப வளருங்க. பாசத்த வளருங்க. ஆரோக்கியமா இருங்க. சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். உலகத்தில வாழ்ற மலேசிய மக்கள் மட்டும் இல்லாம, உலகத்தில வாழ்ற எல்லா மக்களுக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். அன்பான தீபாவளி கொண்டாடுங்க. பாசமான தீபாவளி கொண்டாடுங்க. அமைதியான தீபாவளி கொண்டாடுங்க. குதூகலமான தீபாவளி கொண்டாடுங்க. குடும்பத்த சந்தோஷமா வச்சுக்கங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு விழிப்போட இருங்க. உங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. வீட்டிலேயே இருக்காதீங்க. குடும்பத்தோட வெளிய போங்க. ஷாப்பிங் போங்க. ஓகே. தைரியமா இருங்க. நெறைய பிரார்த்தனை பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. ஜாகிங் போங்க. எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஆரோக்கியமா சாப்பிடுங்க. ஃபோகஸ்டா இருங்க. ஸ்டே ஃபோகஸ்ட். ஃபோகஸ்டா இருங்க. சரியா? அடுத்த வீடியோல சந்திப்போமா? ஓகே. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? கிளிக் பண்ணுங்க. லைக்க கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா? கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா? ஷேர கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா? 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 ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸ்டே ஃப்ரீ. சுதந்திரமா இருங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். சந்திப்போம்.